guys, welcome to கேஷி கிராஃப்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக போன கீ மாய்ஸ்சரைசர் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். அது கீ எடுத்தோன்னே எங்கள் அம்மா மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து மினியேச்சரில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்னோடய மினியேச்சர் தட்டு அப்புறமேல் டம்ளர் கிடைக்கல. ஸோ மை ஓல்டு பெயிண்ட் பாட்டில் அவர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். தென் வந்து ஒரு க்யூட்டான டப்பா, இதில் தான் நம்ம மாய்ஸ்சரைசர் வைக்க போகிறோம். அப்புறமேல் தண்ணி ஊற்றுறதுக்கு. தென் திஸ் இஸ் ஐஸ் வாட்டர். பெட்டில் வச்சுருக்கிறனால கொஞ்சம் இதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும். செம்ம கூலிங்காக இருக்குது. சரி, ஓகே, பண்ணலாமா? இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம கீழே ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்க்கணும். மொத்தமாக 100 டைம் தேய்ச்சி ஆக்சுவலி மாய்ஸ்சரைசர் வரும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். பண்ணலாமா? ஸோ ஆக்சுவலி அது வந்து நல்ல கீயாக எடுக்கணும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் கீயே வந்து ஒரு கருகி போன கீ தான் எடுத்திருக்கேன். நார்மல் கீ எடுத்தால் எங்கள் அம்மா கண்டிப்பாக திட்டுவாங்க. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ லெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக மொத்தமாக 100 டைம் பண்ணணும். ஆக்சுவலி 100 டைம் வாஷ் பண்ணி கழுவி ஊற்றணும். கழுவி ஊற்றுறது நமக்கு ஈஸி தான். அதான் ஆக்சுவலி இந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப பழைய ட்ரெண்டு. நான் இப்போ தான் ட்ரை பண்ணலான்னு நான் ஆக்சுவலி 2 டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது இஸ் வெரி ஃப்ளாப்பு. ஆக்சுவலி அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் 2-3 டைம். பட் அது ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ மறுபடியும் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சரி, ஓகே. இப்போ வந்துட்டு வந்து இந்த ஃபுல்லாக போட்டுருவோம். புரியாது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாமே கீ வந்துட்டு பாதி ஒரு நல்ல இது கலர் வந்துச்சு. ஆனால் முடியல. ஆக்சுவலி இது ஒரு டைப் பண்ணால் கை வலிக்கும். எனக்கு கையெல்லாம் வலிக்கலை, பேஸ்ட்டாக ஒட்டிக்குது. நிறைய தண்ணி ஊற்றுறேன். ஆக்சுவலி கம்மியாக தண்ணி ஊற்றுனேன்னா, நிறைய தண்ணி ஊற்றுனா கீழே சிந்துது. இருந்தாலும் பரவாயில்ல. 100 டைம் பண்ணணும். நம்மளால் 100 டைம் பண்ண முடியாது. 3 டைம் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். இதோட 100 டைம் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஆக்சுவலி ரொம்ப கீழெல்லாம் அப்ப ஆரம்பிச்சிருச்சு. 100 டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 100 டைம்லாம் பண்ண வேணாம். ரொம்ப மெதுவாக அமைதியாக ரொம்ப நேரம் டைம் எடுத்து இது முடிக்கலாம். ரொம்ப நேரம் டைமா? கொஞ்சம் நேரம் மெதுவாக கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து இது முடிக்கலாம். நான் ரொம்ப நேரம் டைம் சொல்லிட்டேன். அப்புறமேல்ட்டு நான் போன டைம் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டோன் பெயிண்டிங் போட்டிருந்தேன். அது வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் லைக் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, ஓகே. பிடிக்கலன்னா வேணாம், நான் லைக் பண்ண சொல்லலை. பட் வந்துட்டு நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த வீடியோவில் ஹாரி பாட்டர் ஸ்டோன் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் ஹாரி பாட்டர் ஃபேன்ஸ் வச்சிங்கன்னா இந்த வீடியோவில் பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதிலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே நானும் இல்லை. சரி, அதில் பார்க்காதவங்க இதில் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ரொம்ப ஒட்டுது. என்னால் 100 டைம்லாம் பண்ண முடியாது சத்தியமாக. இதுக்கே எனக்கு தண்ணி கையெலாம் ஒட்டி ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே, இதை பாருங்கள். இந்த மாதிரி செம்மையாக இருக்குது. எக்ஸாக்ட்லி நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்க. இது ஒரு நல்லுக்கு. ஆனால் 100 டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து இப்போது என்னென்னா லைட்டாக கையை கழுவிட்டு இப்போது நான் எப்படி வந்திருக்குன்னு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது
இந்த மாதிரி ஐஸ் கோட்டர் வச்சுருந்தோன்னு சொல்லலாம். லைட்டாக கழுவிட்டு நம்ம துண்டு வந்து பின்னாடி போட்டுக்கலாம். இப்போ ஓகே காட்டுட்டா. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம். ஃபஸ்ட்டு இதை நம்ம ஏன் நான் இதில் வைக்கிறேன் அப்படின்னா இந்த சரி ஓகே இப்போ ஓகேம்மா. நிறைய தண்ணி ஊற்றுறேன், கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும், அதில் நிறைய தண்ணி ஊற்றுறேன். அதுவே ஒரு பெரிய இதாக இருக்குது. சரி ஓகே, என்னால் முடியல. இந்த இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பண்ணலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலி நல்ல ஒரு நல்ல ஒரு டீப்பாக வரணும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தட்டு செம்ம போராக வருது. ஸோ நான் என்னென்னா இப்போது ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி இப்போது நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறது வந்து தட்டு வேறு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நான் ரெடி பண்ணிட்டேன் இதை. சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம கையை கழுவிடலாம். ஆக்சுவலி இது கழுவுறது ரொம்ப பெரிய டாஸ்க்கே. ஒய்ஸ் வாட்டர் வர செம்ம ஜில்லுன்னு இருக்குது. கையில் துடைச்சோம். சரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போது நான் செஞ்சதை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அதில் இருக்கா செம்ம மாதிரி க்ரீமியாக இருக்குது. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.